முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மனிதநேயக் காட்சி. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களுக்குள் இருந்து கிராமத்து மண்வாசனைக்கு அழைத்துச் சென்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் தமிழக மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாரதிராஜாவின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் பாரதிராஜாவின் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த அவரது குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த போது பாரதிராஜாவின் உடலுக்கு அருகில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இசையமைப்பாளர் கங்கை அமரன் மற்றும் மூத்த நடிகை ராதிகா சரத்குமார் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். முதலமைச்சர் விஜய் அருகில் வந்ததும் சீமான் மற்றும் கங்கை அமரன் ஆகியோர் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர். ஆனால் பாரதிராஜாவால் கிழக்கே போகும் ரயில் படம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட அவரது பாசத்திற்குரிய மூத்த நடிகை ராதிகா துக்கத்தின் காரணத்தாலும் உடல் சோர்வாலும் அங்கிருந்த நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தார். அவர் முதல்வருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை. இருப்பினும் அங்கிருந்த அரசியல் மற்றும் அதிகார பந்தாக்களை கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக ராதிகாவிடம் சென்று அவரை அன்போடு கட்டிப்பிடித்து தனது ஆறுதலையும் அரிய மரியாதையையும் வெளிப்படுத்தினார். திரைத்துறையில் தனக்கு மூத்த கலைஞரான ராதிகா மீது வைத்துள்ள பாசத்தையும் மனிதநேயத்தையும் முதல்வர் வெளிப்படுத்திய இந்த நெகிழ்ச்சியான தருணம் அங்கிருந்தவர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன.